தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான மட்டன் சிமோர் கறி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு, 1 துண்டு கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், அரை மூடி தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 1/2 கிலோ மட்டன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம், சீரகம், மிளகை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இந்த கறியை நம்ம குக்கரில் தாங்க வைக்க போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சாச்சு. எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இந்த குழம்பு நம்ம வைக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி எல்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் 1 பை 1 ஆட் பண்ண வேண்டியதான். தக்காளி, 2 தக்காளி, 1/2 கிலோ மட்டன், பொடி பண்ணி வச்சுருக்க பெருஞ்சீரகம், சீரகம், மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் தண்ணி தேவையான அளவு. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கறி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க இந்த சிமோர் கறி பண்ணுறது. தூத்துக்குடியில் ஒரு சில மக்களால் இந்த 1 பாட் மட்டன் தேங்காய் ஊற்றி பண்ணுற ரெசிபி சிமோர் கறின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி, எண்ணெய் கிடையாது. ஒரே பாட்டில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஜஸ்ட் விசில் வச்சு தேங்காய் விட்டு இறக்கிற வேண்டிதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. கறி குழம்புக்கு கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கூடுதலாக இருக்கணும். அதனால் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் கூடுதலாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விடுங்க. வினிகர் இல்லாத பட்சத்தில் லெமன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் போல் புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அளவாக விட்டுக்கோங்க, ஏன்னா விசில் வைக்கும் போது கறியில் இருந்துமே தண்ணி விடும். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூட வேண்டிதான். குக்கரை மூடி ஒரு விசில், ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பின்ன சிம்மில் வச்சு ஒரு 12 to 15 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே விட்டுருங்க. கறி நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயே விடலை, ஆனால் மட்டன்றதுனால கொழுப்பாக மதக்குது. ஸோ மறுபடியும் குக்கரை அடுப்பில் எடுத்து வச்சு இதில் உருளைக்கிழங்கு சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு குட்டி குட்டி உருளைக்கிழங்கா, ஒரு 5-6 உருளைக்கிழங்கு பாதி பாதியாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டான்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது கூடவே அரை மூடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துற வேண்டிதான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகிடும், சிமோர் கறியும் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ரொம்ப ருசியான இந்த சிமோர் மட்டன் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி குழம்பை அடைக்கிடலாங்க. இந்த சிமோர் கறி சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, பராட்டாக்கு, ப்ரெட்டுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி சாதத்தோடு தான் இந்த குழம்பு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் சண்டே மட்டன் குழம்பு தாங்க. மட்டன் குழம்போட இந்த பீட்ரூட் சம்பல் கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீட்ரூட் சம்பல் நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம சிமோர் கறி இது நீங்கள் சிக்கனில் கூட பண்ணலாம். மட்டன் சாப்பிடாதவங்க. நல்லா சுட ஆவி பறக்க இருக்குங்க. மட்டன் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, பஞ்சு மாதிரி.
சுட சுட அந்த சாதத்தை அந்த குழம்புல போட்டு பரட்டி சாப்பிட்டு பார்க்கலாம். வினகர்லாம் ஊற்றி புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.